लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2813வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதிலே வரக்கூடிய 7ஆம் திருமணினுடைய 7வது பாசுரம். இந்த பாசுரம் நான் 67வது பாசுரம். முதலிலே தனியன். முந்துற்ற நெஞ்சே முயற்சி தருத்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசூழ் மொய்ப்பூம் பொரு நல்குருடன் மாறன் பேர் கூறு என்பதா. பாசுரம் 47. பாசுரம் 67. அதுவோ நன்று எங்கு அமரர் உலகோ வேண்டில் அதுவோர் பொருளில்லை அன்றே அது ஒழிந்து மண்ணின்றால் வேனிலும் கூடும் மட நெஞ்சே கண்ணந்தால் வாழ்த்துவதே கல். நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். மட நெஞ்சே என்றால் அறிவு கெட்ட மனதே நெஞ்சமே என்று சொல்லுகிறார். அதுவோ நன்றென்று இந்த பூமியில் இருப்பதை விட பரமபதம்தான் சிறந்தது என்று கொண்டு அங்கு அவர் உலகு வேண்டில் என்றால் அந்த பரமபத அனுபவத்தை விரும்புகிற பட்சத்தில் கூடும். அதையும் நீ விரும்பினால் அதே போல இந்த மண்ணுலகத்தில் நிலை நின்று இங்கேயே வாழ விரும்பினாலும் அதுவும் எளிதில் அருளக்கூடும். அதனை கொடுப்பது ஒரு பொருள் இல்லை, அவனுக்கு அசாத்தியமான ஒரு காரியம் கிடையாது. அது ஒழிந்து அந்த பரமபத அனுபவத்தை கூட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இங்கேயே இருக்கிறேன் என்று சொன்னாலும் அதுவே தருவதும் அவனுக்கு மிகவும் சுலபமானதுதான். எனவே நாம் அவனுடைய திருவடிகளையே மங்களாசாசனம் பண்ணுவதையே நினைத்திருப்பாய் மனமே என்று சொல்லுகிறார். அதுவோ நன்று என்று உபய விபூதியையும் எளிதில் தந்தருளவல்ல எம்பெருமான் திருவடிகளை வாழ்த்து நெஞ்சமே என்கிறார். தேவாந்திரங்கள் தம் தம் அடியாருக்கு சில விஷயங்களை கொடுப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு முக்தியை கொடுக்கிற அதிகாரம் கிடையாது. எந்த தேவதைக்கும் முக்தி கொடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது. எம்பெருமானுக்கோ அது பரம சுலபமானது. ஆகையால் தான் நெஞ்சே நீ பரமபதம் தவிர மற்றதெல்லாம் தீது என்று நினைத்து விட்டு அந்த பரமபதம் தான் வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அதுவும் எம்பெருமானுடைய திருவருளால் உனக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதே. அதனை தருவதிலே அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா கண்ணனுடைய திருவதார காலத்திலே அவனுக்கு பால் கொடுத்த பூதனையாக இருக்கட்டும், சக்கர ரூபத்தில் வந்து சகடாசுரனாக இருக்கட்டும், கண் ரூபத்தில் வந்து வட்சாசுரனாக இருக்கட்டும், விளாமரமாக இருந்த கபிதாசுரனாக இருக்கட்டும், கேசி என்கிற அரக்கனாகட்டும், இப்படி எத்தனையோ அசுரர்கள் வந்து கைப்பட்டு கால்பட்டு வாய்ப்பட்டு மூக்கால் உறிஞ்சி இப்படியெல்லாம் பண்ணியே நெருப்பை குடிச்சு எல்லாம் பண்ணான். அவங்க எல்லாருக்குமே அழிக்க வந்தவர்கள் கூட அவன் பரமபதத்தை சுகமாக தந்தான், சுலபமாக தந்தான் என்கிற போது அவனையே எண்ணிக்கொண்டிருக்கிற நீ உனக்கு பரமபதம் தான் வேண்டும் என்றாலும் கூட அதுவும் எளிதிலே கொடுக்க வேண்டிதான். அப்படி வேண்டாம் எனக்கு, பாவோ நான் நேத்திர கச்சதி என்று திருவடிகளில் உள்ள பரமபதம் கூட எனக்கு தேவையில்லை, இந்த மண்ணுலகத்திலேயே நிலை பெற்று கொண்டு இங்கேயே நான் ரங்கநாதனை அனுபவிக்கிறேன், பார்த்தசாரதியை அனுபவிக்கிறேன், சேஷாசலத்தில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானை அனுபவிக்கிறேன் என்று இருந்தாலும் கூட அதுவும் அவன் எளிதிலே தரக்கூடியது. எனவே புருஷார்த்தமோ அல்லது இங்கேயே இருக்க வேண்டுமோ எதுவாக இருந்தாலும் எம்பெருமான் எளிதாக கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனானுடைய எம்பெருமானுடைய திருவடிகளையே வாழ்த்திப்பாரா என்று சொல்லுகிறார். பரமபத அனுபவம் வேண்டாலும் கொடுப்பார், எதுகலோகத்திலே வேண்டுமானாலும் கொடுப்பார். எனவே கண்ணனுடைய கால் அடியிலேயே
வாழ்த்தி கொண்டிரு என்று நோக்கமாக இரு என்று பொருள் சொல்கிறார் தன்னுடைய மனதை பார்த்து. அதுவோ நன்ற இடத்து அதுவோ நன்று என்ற இடத்திலே வரக்கூடிய ஓகாரம் பரமபதத்தினுடைய சாரத்தை சவலட்சணியத்தை காட்டுகிறது, அதனுடைய பெருமையை காட்டுகிறது. அமரோர் உலகு என்பது அமர உலகு என்று குறைந்து கிடக்கிறது. அதுவோ பொருள் இல்லை என்றால் அது ஓர் பொருள் இல்லை என்பன போன்ற பாடபேதங்கள் இருந்தாலும் கூட பெருமாளுக்கு பரமபதத்தை கொடுப்பது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றும், மண்ணின்று ஆழ்வேன் எனினும் என்பதற்கு இதுக்கு 2 வகையாக பொருள் கொள்ளலாம் என்கிறார்கள் பெரியோர்கள். இந்த மண்ணுலகத்திலேயே இருந்து கொண்டு பகவத் விஷயத்தை அனுபவிக்க விரும்பினாலும் என்பது ஒரு பொருள். ஒரு நாயகமாய் ஓட உலகுண்டாண்டவர் என்று திருவாய்மொழி 4ஆம் பத்திலே வரக்கூடிய 11ஆம் திருமொழி பாசுரத்தை போல இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க விரும்பினாலும் என்பதும் மற்றொரு பொருள். விரும்பும் பலன் எதுவானாலும் அதை பகவானுடைய திருவடிகளிலே வாழ்த்துவதே அவருடைய திருவடியில் வைத்து வாழ்த்த வேண்டும் என்பதே அமரோர் உலகு வேண்டில் என்றதற்கும், சொர்க்கலோக புருஷார்த்தத்தை விரும்பினாலும் என்று பொருள் இருந்தாலும் கூட சொர்க்கத்தை காட்டிலும் பரமபதத்தையே கொடுக்கக்கூடியவன் அவன் என்பதனால் அவனை நீ நினைத்து கொண்டிருந்தால் போதும், அவன் உனக்கு எல்லாவற்றையும் தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். அதுவோ நன்று எங்கு அமரர் உலகோ வேண்டில் அதுவோர் பொருள் இல்லை அன்றே, அது ஒழிந்து மண்ணின்றால் வேனின் மண்ணின் மண்ணின்று ஆழ்வேன் எனிலும் கூடும் மடனெங்கே கண்ணந்தாள் வாழ்த்துவதே கல். காயேன வாசா மனசேந்திரேவா அத்தியாத்மனாவா பிரகதேசமாவாது கரோமேத்த சகலம்பர ஸ்ரீம நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றனா, காத்தருள்வாய்க்கண்ணா, ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் கருள்வாய்க்கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.